வணக்கம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர், மானிட்டரி ரிலீஃப் ஆர்டர், சைல்ட் கஸ்டடி ஆர்டர், காம்பன்சேஷன் ஆர்டர், இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறத போன வீடியோக்களில் நான் பேசியிருப்பேன். இப்போ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பிரீச் ஆஃப் ஆர்டர்ஸ் வயலேட் பண்ணும்போது எந்த மாதிரி அஃபென்ஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். The Protection of Women from Domestic Violence Rules 2006ல ரூல் 15ல நீதிமன்றங்கள் வழங்குகின்ற உத்தரவுகளை மீறும் போது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பாதிக்கப்பட்ட பெண் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எகெயின் மெஜிஸ்ட்ரேட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எரேஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கூட இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது ஹெல்ப்பும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் டைரக்டா மெஜிஸ்ட்ரேட்ட போயிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆர்டர்ஸை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது போலீஸ் கேன் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர். ஏன் அப்படின்னா காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்குன்னா அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நான் பெயிலஃபுல் அஃபென்ஸாக இருக்கிறனால அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்லே அந்த பர்சனை அரெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு 1 year இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கும், ப்ளஸ் அப் டு 20,000 ஃபைனும் இருக்கும், ஆர் போத் ரெண்டுமே இருக்கலாம். இப்போ அந்த பர்சனுக்கு எந்த மாதிரி பெயில் கிடைக்கும் அப்படின்னா கண்டிஷன் பெயில் கிடைக்கும். எந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அவர் இப்படி சொல்லணும், இனிமேல் அந்த பெண்ணுக்கு எப்பவுமே த்ரெட்டன் பண்ண மாட்டேன், ஈவன் ஃபோன் காலோ மெசேஜோ கொடுக்க மாட்டேன், அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு குற்ற செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அஷூர் பண்ணணும். அதே மாதிரி அந்த பர்சனுக்கு இப்படி டைரக்ட் பண்ணலாம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அந்த பெண் இருக்கிற இடத்துல இருந்து இந்த நபரை வேற இடத்துக்கு தூரமா ஒரு பிளேஸ்ல போய் இருக்கிறதுக்கு ஒரு டைரக்ட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, அந்த பெண் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் பிளேஸ்ல போயிட்டு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் பண்ணலாம். அந்த தொந்தரவு கொடுக்குற பர்சன்ஸ் ஃபயர் ஆர்ம்ஸ், டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறத தடை செய்யலாம். அது மட்டும் கிடையாது, அவர் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவரா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றவரா இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கலாம். அந்த பெண்ணிற்கு வேற ஏதாவது சேஃப்டி ப்ரொடெக்ஷன் நீட்ஸா இருந்தாலும் அதையும் செயல்படுத்தலாம். இந்த மாதிரி தான் அவருக்கு கண்டிஷன்ஸ் பெயில்ஸ் கொடுக்கப்படுது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழே பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை பாதிக்கப்பட்ட பெண் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த உத்தரவுகளை கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்க முடியும். தேங்க்யூ.